நாம் மாத பிறப்பின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் மகிமை நிறைந்த பராபரனே, மகத்துவத்தில் வீற்றிருக்கிற கடவுளே, உம்முடைய மகிமையும் அன்பும் இரக்கம் கருணை எங்களுடைய வாழ்விலே நீ தந்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் கடவுள் எங்களுடைய வாழ்விலே கிருபையாக 6 மாதங்கள் எங்களுடைய வாழ்விலே உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய வழிநடத்தலும் எங்களுக்கு முன்பாக இருந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அப்படி நன்றியோடு நினைத்து இந்த 7ஆம் மாதத்திலே கடவுளே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் இந்த ஜூலை மாதத்திலே 1ஆம் தேதியிலே உம்மை தொழுது கொள்வதற்கும் கடவுளிடத்தில் நன்றியோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்கிற தருணத்தையும், இந்த மாதத்திலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை நீர் உம்முடைய கரத்தினாலே வழிநடத்துவதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. கடவுள் கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே நாளில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிற போது இந்த ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளே, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிற உம்முடைய மக்களாய் இருக்கிற நாங்களும் ஆண்டவரே இந்த நாளில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் வர முடியாமல் சூழலில் இருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கடவுளுடைய கருணையின் குரல், கருணையின் வழிநடத்தல் ஒவ்வொரு மீது இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் ஆண்டவரே கர்த்தருடைய செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆவியானவர் கொண்டு அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த தொழுகை ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பாடல் எண் 24வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 24, காலமே தேவனை தேடு, சிவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு என்கிற இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் சேர்ந்து பாடுவோம். காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நீத்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, மன்னோயின் காய் மறித்தாரே, மனுமைந்தன பெயர் வைத்திருந்தாரே. மன்னோயின் காய் மறித்தாரே, ஓன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. ஓன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு.
சோதனைகளை வெல்ல கேட்ட பாருடல் பேயோடன் போருக்கு நில்லே பாவ சோதனைகளை வெல்ல ஜீவ கிரீட சிரசில் அணிய ஜீவ கிரீடம் சிரசில் அணிய சிந்தனை செய்மனோ வேலனை பணிய காலமே தேவனை தேடு சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றாரனதார சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்க பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும் பாக்கியமெல்லாம் பரந்து ஜொலிக்கும் காலமே தேவனை தேடு வேலை உமக்கு கை கூட சத்திய வேத கிருபை வரத்தை மன்றாட வேலை உமக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை தேடு காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு. முதல் பகுதியாயிருக்கிற பிரதான தேவ ஆராதன முறைமையை நாம் பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கடற்றாண்டி சேர்ந்து நமது பாவங்களை வர்க்கரை கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆண்டவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாம்பலூருமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும்
உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்க எண்ணுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிற்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாதற்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒரே பிரான குமார நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் அறியான அறிவையும் வசத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் எதிர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரத்துக்கு பிடித்து நிமித்த பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களை தமது பரிசுத்த ஆவியை தந்தள்ள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய நான் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். ஆமென். 32ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். வசனங்கள் 1 தொடங்கி 8 உள்ள திருவாக்கு வழியாக அதை வாசிப்போம். 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடைக்க வைத்து மட்டும் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணக்கால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை முடத்திலே அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்படி இருப்பதால் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடும். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் நின்ற வண்ணமாகவே பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோர்மை அழைத்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 331வது பாடல், பிரசங்க பாடல், அது 1, 4, 6வது கவியை நாம் மாத்திரம் பாடி ஆண்டவருடைய திருவார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். 331வது ஞான பாடல், பாடல் எண் 331வது பாடல். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்த கால நேரம் நீர் கையடிகளும். ஏந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமோ நீர் கையாடி யாரோடும். 3வது சரணம், 6வது சரணம். ஏந்த நாவு
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே அது வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதியானது இந்த நாளுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக இருக்கிற அது எரேமியா தீர்க்கன் எழுதின புத்தகம் எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 11. எக்கோ கொஞ்சம் குறைச்சி. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம் மீண்டும் ஒரு முறை வாக்குத்தத்த வார்த்தையை படிப்போம். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஜெபம் செய்வோம். என் அன்பு நிறைந்த பரம தந்தையே, இந்த காலை வேளையிலே இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம் சாமி. அன்பின் நிறைவா, உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே உம்முடைய படியேறிய ஆலயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தாவே எங்களுக்கு என்ன இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், எங்களுடைய வாழ்வை எப்படி வழிநடத்தப் போகிறீர் என்கிற தருணத்தின் வழியாக உம்முடைய திருவார்த்தைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளங்கள் சிந்தனை உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆவியானவர் கொண்ட சொல்லுகிற வார்த்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரை சொல்லும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையும் வசனத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தைக்குள்ளாக எங்களுடைய மனதில் தேவைகளை செய்யும்படியாய் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையின் மூத்தவர்கள், இளையவர்கள், சமமான உள்ளவர்கள், உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே மாத பிறப்பின் வழியாக முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில் வைக்க போகிறார், இந்த மாதம் எப்படி நம்மை வழிநடத்த போகிறார் என்கிற தருணம் நம்முடைய உள்ளத்தில் ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடி வந்திருக்கிறோம். அப்படி கூடி வந்திருக்கிற போதுதான் நேற்று தினத்திலே முழங்காலை படியிட்டு ஆண்டவரே உடைய மக்களாய் இருக்கிற எங்களுக்கு நீர் என்ன சொல்ல போகிறீர் என்கிற ஜெபத்தோடு வாக்குத்தத்த வார்த்தையை எடுக்கிற போதுதான் இந்த எரேமியா தீர்க்கன் வழியாக சொன்ன புத்தகத்தின் வழியாக 29ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே கடவுள் நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான். ஒரு அரண்மனையிலே ஒரு நெசவாளர் ஒருவர் இருந்தார். அழகான கம்பிளையை அவர் நெய்ந்து கொண்டு இருந்தார். நெய்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு சிறுவன் அதை பார்க்கிறான். அந்த நெசவாளர் அந்த கம்பிளையை நெய்ந்து கொண்டிருக்கிற போது அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற பகுதியை பார்க்கிறான். யாரு? இந்த சிறுவன். சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற போது அந்த அடிப்பகுதியில் இருக்கிற போது அது நூல்கள் பின்னி இருக்கிறதையும் சிக்கலாக இருக்கிறதையும் ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிறதையும் பார்த்து
அந்த சிறுவன் என்ன நினைக்கிறான் என்று பார்த்தோமானால், அந்த நெசவாளரிடத்திலே அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். நெசவாளரே, இந்த ஒழுங்கினமான பகுதியாக இருக்கிறதே, இது என்னுடைய இதை பார்க்குவதற்கு அருவருக்கத்தக்கது நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி அவரை பார்த்து அந்த சிறுவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உடனே இந்த நெசவாளர் சொன்னான், சிறுவனே, நீ மேலே ஏறி வா. நீ கீழ்த்தட்டத்தில் இருந்து பார்க்கிறாய், மேல் தட்டத்திற்கு முன்பாக மேலே ஏறி வா என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த நெசவாளர் சிரித்து கொண்டு முகத்தோடு அவனை மேலே வர சொல்லுகிறார். இவன் கீழ்ப்பகுதியை பார்த்தான் அல்லவா, மேல் பகுதியை பார்ப்பதற்காக வர சொல்லுகிறார். பார்த்த உடனே அந்த சிறுவன் உள்ளத்திலே ஒரே ஆச்சரியம். என்ன என்று பார்த்தோம்னால், ஒரு அழகான வடிவம், அற்புதமான ஒரு ஓவியத்தின் வழியாக ராஜ்ய கிரீடம் நிறைந்த ஒரு மேல் பகுதியில் அந்த பின்னி அந்த கம்பளிக்கு முன்பாக மேல் பகுதியில் இருக்கிறதை பார்க்கிறான். பார்த்த உடனே இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று சொன்னான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த சிறுவன் மேலே பார்த்த உடனே சற்று திகைத்து குழம்பிய நிலையில் இருக்கிறான். கீழ்ப்பகுதியிலே ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிறதே, மேல் பகுதியில் இவ்வளவு அழகான ஓவியமாய் இருக்கிறதே என்று சொல்லி அவன் பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் காண்பது கண்ணீர் இருக்கும், நம்முடைய காண்பது ஒரு கீழ்த்தட்ட பகுதியாக இருக்கிற கண்ணீர் இருக்கும். ஆனால் தேவன் காண்பது அது தேவனுடைய மகிமை என்று காண்பார். அது மாத்திரமல்ல, நாம் காண்பது நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பகுதி என்று நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கை என்று கீழ்ப்பகுதியை பார்க்கிற போது தடைப்பகுதி என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட்டிருக்கிற கதவு என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் காண்பது இந்த உலக வாழ்வில் கீழ்ப்பகுதியிலே பார்க்கிற போது இதுதான் வாழ்க்கையின் முடிவு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் காண்பது, இதுதான் காண்பது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அதுதான் இங்கு கடவுள் உறுதியாக சொல்லுகிறார். நான் உங்கள் பேரிலே நினைக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கு எரேமியா 29 ஆண்டவர் 11வது வசனத்திலே நமக்கு சொல்கிறார். நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளே நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். நாம் அறிகிறதெல்லாம் கீழ்ப்பகுதியிலே பார்த்து சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கும். தேவன் பார்க்கிற பார்வை அது உங்கள் மேல் இருக்கிற அந்த பகுதியே, உன்மேல் இருக்கிற காரியத்தை நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் வைத்திருக்கிற கதவு நினைக்கிறேன், திறக்கப்படுகிற கதவு என்று நினைக்கிறேன். நீ காண்பது முடிவு அல்ல, உனக்காக ஆரம்பம் இருக்கிறது, மேல் பகுதியை பாரு என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக கடவுள் அழைக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்கள், ஏன் எரேமியாவின் இந்த புஸ்தகத்திலே இந்த பகுதியில் ஏன் இதை சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், இந்த வசனம் நாம் பார்க்கிற போது வேதனையில் நிலையில் இருக்கிற பகுதி என்று சொல்லப்படுகிறது. வேதனையில் நிலையில் இருக்கிற பகுதி என்று சொல்லப்படுகிறது. என்ன என்று பார்த்தோமானால், யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு பகுதியிலே சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். கொண்டு போகிற போது அவர்கள் இருதயமாய் நினைக்கிற ஆலயம் இடிக்கப்படுகிறது. அந்த ஆலயம் முழுவதுமாய் அழிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அரசன் மாத்திரமல்ல, எல்லோரும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவருடைய இருக்கிற சிந்தனை இருளாக மாறுகிறது. இருளாக மாறுகிற போது அந்த எதிர்காலத்தை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை பயம் நிறைந்த நிலையில் இருக்கிறது. அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பொய் தீர்க்க தரிசனம் வருகிறது. அனனியாவினுடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்போ சொல்கிறார், அந்த அனனியா தீர்க்க தரிசனம் பொய்யான ஒரு வார்த்தை விடுகிறான். என்ன என்றால், இன்னும் 2-4 ஆண்டுகளை எல்லாம் சரி செய்ய விடும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் எரேமியாவை கொண்டு அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் என்றால், நீங்கள் காத்திருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள்
உங்களை நான் மறக்கவில்லை என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்க காத்திருங்க, உங்களுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது, நான் கையில் இருக்கிறபடியினாலே நான் உங்களை மறக்கவில்லை. அப்போ சொல்கிறார். இதிலிருந்து நாம் பார்க்கிற போது, இந்த பகுதியிலே பார்க்கிற போது, அதாவது எரேமியா 29:11 சொல்கிறது, தேவன் நம்முடைய சூழ்நிலையை வைத்து செயல்படுவதில்லை, நம்முடைய சூழ்நிலையில் உள்ளே இருக்கிற திட்டத்தை வைத்து தான் அவர் செயல்படுகிறார். நம் சூழ்நிலையை வைத்து அவர் செயல்படவில்லை, ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிற திட்டத்தை வைத்து தான் கடவுள் என்ன பண்றார்? செயல்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. அதனால தான் இங்கு தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு முதல் வசனத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சிக்கலான பகுதிக்கு முன்பாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் சிக்கலான பகுதி இருக்கிறதோ அந்த சிக்கலான பகுதியிலே கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒருவேளை அந்த திட்டம் நமக்கு கை கூடுமா இருக்கலாம், கை கூடாமல் போயிருக்கலாம். ஒருவேளை அந்த திட்டம் வேற சேஞ்சிலே கூட வரலாம். ஆனால் அதற்குள்ள கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அந்த நினைத்திருக்கிற நினைவுகள் எபிரேய பதத்தில் எப்படி சொல்லுகிறார்னா மகஷபா என்று சொல்கிறார். எபிரேய பதத்தில் மகஷபா, ஒரு திட்டம், நோக்கம், முன்கூட்டிய ஆலோசனை. அன்பார்ந்தவர்களே, அந்த திட்டம்தான் நீங்கள் உலகத்திலே தற்செயலாக கடவுள் உங்களை பிறக்க வைக்கவில்லை, உங்களையும் எங்களையும் தற்செயலாக பிறக்க வைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விபத்து போல பிறக்க வைக்கல கடவுள். ஆனால் பிறப்புக்கு முன்பாக ஒரு தேவனுடைய திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பிறப்பின் திட்டம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 139 சங்கீதம் 139:16 வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், என் உறுப்புகள் உண்டாவதற்கு முன்னே அவைகளை நினைத்து உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா, நம்முடைய உறுப்புகள் உண்டாவதற்கு முன்பே அவைகளை அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 46:10 சொல்லுகிறது, ஆதி முதல் முடிவை நான் அறிவிக்கிறவன் நான் தான் என்று சொல்லுகிறார். ஆதி முதல் முடிவை அறிவிக்கிறவன் நான் தான். அதனால்தான் வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், சில வேளையிலே வேலை கிடைக்க விடவில்லையே, பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை தீர்க்க முடியவில்லையே, பிள்ளைகளில் நினைக்கிற காரியம் நிறைவேற முடியவில்லையே, கடன் சுமையாலே உடைந்து போகிறோமே, மன சுமையாலே தினந்தோறும் நாம் மங்கி போகிறோமே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையிலே கடவுளை பார்த்து நாம் கூறுகிற ஒரு சூழல் இருக்கும். என்ன ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மாதங்கள் கழிக்கிறது, நேரங்கள் கழிக்கிறது, ஆனால் என் பிரச்சனை அப்படியே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை குறித்து தேவனுக்கு முன்பாக நினைக்கிற காரியத்தில் இப்படி யோசித்திருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன் பிரச்சனை இருக்கிறதுனால உனக்கு நீ என்னை மறந்து விட்டுன்னு நினைக்காத, நான் உன்னை எப்பொழுதும் மறைக்கவில்லை, உனக்காக நான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், உன் துன்பத்திலே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், உனக்காக ஒரு திட்டத்தை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே முதல் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படி நினைக்கிறார் என்றால், கடவுள் நினைப்பது சமாதானத்திற்கு ஏதுவான திட்டம் இருக்கிறது, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம் இருக்கிறது. அந்த எரேமியா 29:11 வசனத்திலே நாம் கடைசி பகுதியை பார்த்தோம், அவைகள் தீமைக்காக அல்ல, என்ன, தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானம் என்றால் எபிரேய பதத்திலே ஷாலோம் என்று அர்த்தம். ஷாலோம் என்பது முழுமையான வாழ்க்கை, ஆரோக்கியமானது, பாதுகாப்பானது, வல்லமை, தேவனுடைய பிரசன்னம். சில நேரங்களில் அது உள்ளத்தின் அமைதி என்று சொல்வார்கள், ஷாலோம் என்று சொன்னால். சில நேரங்களில் நாம் கேட்குறோம், சில டைம் நமக்கு உடைந்து போகிற இதயம் வருகிற போது சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது,
ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த நோய், ஏன் இந்த இழப்பு, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம், என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இது நடக்கணும் என்று தேவனிடத்திலே இதெல்லாம் கேட்ட உடனே கடவுள் நமக்கு பதில் தர மாட்டார். கேட்ட உடனே பதில் தர மாட்டார். ஆனால் எல்லா சூழ்நிலையும் நன்மையாக மாற்றுவார். அதை மட்டும் நம்ம நினச்சிக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் நன்மையாக மாற்றுவார். அதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்க, ரோமர் 8:28 ஆண்டவர் சொல்றாரு. ரோமர் 8:28 ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, தேவன் சிநேகிக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உங்களை பரிச்சு பார்க்கிறார் என்றால், ஒருவேளை சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், ஒருவேளை தேவன் நம்மை கைவிட்டார் என்ற அல்ல, அந்த சூழ்நிலையை மாற்றுகிற கடவுளாக இருப்பார். அந்த திட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது இருக்கிறது என்றால் அதை அப்படியே உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இங்கே பாருங்க, யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது தன் சகோதரனாலை வெறுத்தார்கள். தன் சகோதரன் குழியிலே தள்ளினாங்க. 20 வெள்ளிக்காசுக்காக விற்ற போட்டாங்க. அது மாத்திரமல்ல, அடிமையாக அவன் எகிப்துக்கு கொண்டு போனப்பட்டார்கள். அவன் மீது பொய் குற்றம் சாட்டினார்கள், சிறையிலே வைத்தார்கள். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு நாளும் அந்த சிறைக்கு பகுதியிலே அந்த சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வருகிற போது கூட நம்மை அதை நினைக்கிற தன்மைதான் வந்ததை தவிர அவனை ஆபத்துக்கு கொண்டு போக முடியவில்லை. அவனை பிரச்சனையிலிருந்து அவனை அகப்பட்டு அவனுக்கு உள்ளாக நினைத்து அவனுடைய உலக காரியம் முடிவுக்கு கொண்டு வரவில்லை. கடவுள் உலக காரியங்களுக்கு கொண்டு முடிவுக்கு வரவில்லை. பாருங்க, கடவுள் அவனை என்ன பண்ணார்னா, இறுதியில் எகிப்தினுடைய பிரதமராகவே மாற்றினார். சூழ்நிலை இருந்தது, நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சூழ்நிலை இருந்தது, அவனுக்கு போராட்டம் இருந்தது. எப்போ? அந்த சூழ்நிலையின் வழியாகத்தான் கடவுள் அவனை மாற்றுகிறார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். ஒருவேளை நமக்கு தீமையான காரியம் நடக்கிறது என்றால் அதை நன்மை என்று நினைங்கள். தேவன் எனக்கு அதுக்குள்ள ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு தீமை இருக்கிறது என்றால் அதை நன்மை என்று நினைங்கள். இன்னைக்கு நீங்கள் அழுகலாம், இன்னைக்கு நீங்கள் கவலைப்படலாம், இன்னைக்கு அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் கை கூடாமல் இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய அதை நினைத்து மனசோர்வுகளை அடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை கொண்டு பெரிய காரியத்தை கடவுள் செய்ய போகிறார், அதை கொண்டு கடவுள் மாற்றப் போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கடவுள் இந்த ஜூலை மாதத்திலே நமக்காக கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக வந்து நாம் நிலைத்து கொண்டிருக்கிற சமயத்திலே கடவுளுக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை எப்படி என்றால், ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுகிற போது எல்லாம் முடிந்து விட்டென்று நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்ப காரியத்தில் பிரச்சனையை நினைத்து, போராட்டத்தை நினைக்கிற காரியத்தை இதோ மண்ணுக்குள்ளே போட்டு ஒரு விதையை மூடிட்டோம் அவ்வளோதான் என்று நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது முடிவல்ல, அது புதிய அறுவடைக்கு ஆரம்பம் என்று நினைங்க. புதிய அறுவடைக்கு ஆரம்பம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் வரலாம், ஆனால் கடவுளுக்காக காத்திருங்கள். அந்த கண்ணீரை கடவுள் மாற்றுவார். பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தேவன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே எழுதி கொண்டிருக்கிறார் என்று நினைங்கள். பிரச்சனை இருக்கலாம், ஒவ்வொரு நாளில் ஒரு டைரி போட்டு எழுதுற பாரு, அது மாதிரி எழுதி நிற்கிறார் சாமி. என் பிள்ளை எந்தெந்த சமயத்தில் விழுந்திருக்கிறான், எந்தெந்த சமயத்தில் பிரச்சனையை சந்தித்திருக்கிறான் என்பதையே கடவுள் எழுதி கொண்டிருக்கிறார். ரைட்டிங், கடவுள் ரைட் பண்ணிட்டு இருக்கிறார், டைரியில் வச்சு எழுதியிருக்கிறார். அதனால்தான் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜபத்தோடு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக இருப்போம். அதனால்தான் சொல்லுகிறார் 29வது வசனத்தில், எரேமியா 29:11, இப்பொழுது மறுபடியும் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மத்தியில் வருகிறது. நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு
கொடுக்கும்படி என்று கடவுள் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தான் சிலுவையிலே நமக்காக பாவ மன்னிப்பு மூலமாய் எதிர்பார்த்த அன்பை கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வும் எங்கள் குடும்பங்களும் உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதமாக நிலைத்திருக்கும்படியாய் சூழ்நிலைகள் சூழ்ந்து கொள்ளுகிற போது கடவுள் எங்களை கைவிட்டார் என்கிற எண்ணங்களுக்கு மத்தியிலே அந்த சூழ்நிலையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதுதான் எரேமியாவின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. கடவுளே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய அன்பு இரக்கத்தை தந்து எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே தொடங்குவது, இந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சாமி. ஒருவேளை சூழ்நிலைகள் வரலாம், பல சூழல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளலாம், மனசோர்வுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். கடவுளே என்று சொல்லி எங்களை ஆண்டவரே விசுவாசத்தின் வழியாக தள்ளப்படுகிற ஒரு சூழல் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் இதுக்குள்ள ஒரு திட்டத்தை கடவுள் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறவாமல் இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. வந்திருக்கிறவர்களும் ஆண்டவரே இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. உடைய நிறைவான வழிநடத்தல் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும் சுவாமி. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் ஆண்டவரே, இந்த நாளிலே வேலைக்காக பயணப்படுகிறவர்கள் வரையும், அதே போல் ஆண்டவரே பாதுகாப்பினுடைய வழிநடத்தலும் ஆண்டவரை திட்டமிடுகிற காரியம் இந்த மாதத்தில் எல்லாவற்றுமாய் நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சபையினுடைய பொறுப்பாளர்களும் அனைத்து ஆண்டவரை கமிட்டி உறுப்பினர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரை உம்முடைய நிலையான ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, நாங்கள் திட்டமிடுகிற இந்த மாதத்தினுடைய காரியங்கள், ஆராதனையினுடைய ஒழுங்குகள், பல காரியங்கள், திருச்சபைக்காக எடுக்கிற முயற்சிகளும் நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய கடனை அனைக்க மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே சுவாமி. ஆமென். 340வது பாடல், என்ன ஜீப பலி ஒப்புவித்தேன் ஐயா என்கிற பாடலை பாடி நாம் காணிக்கை ஏறெடுப்போம். முன்னூற்று 40வது பாடல்.
ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தையுந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தையுந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்துவமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றோம் பாவப்பே அடிமைத்தனத்தில் நின்றோம், அந்தகாரத்தில் நின்றோம் பாவப்பே அடிமைத்தனத்தில் நின்றோம், சொந்தரத்தாங்கிறையாத்தால் என்னை மீட்க, சொந்தரத்தாங்கிறையாத்தால் என்னை மீட்க, எந்த ஏவுந்தனு கீதோ படைக்கீரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீர மதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், ஆத்ம சரீர மதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், பாத்திரமாதாயதை பாவித்து கொள்ள, பாத்திரமாதாயதை பாவித்து கொள்ள, காத்திருங்கீரே கருணை செய்தேவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நாம் 18வது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை நம்ம ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே இந்த மாதம் எங்களுடைய வாழ்வு பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தன் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக நாம் சொல்லினாலும் செயலினாலும் அறிக்கை செய்வதற்கு 18வது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுத்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவையாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவராஜராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நிரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தரும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு
என்னை ஆயத்த பண்ணியருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்தவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். 34வது பக்கத்தில் இருக்கிற சுருக்கமாய் இருக்கிற திருவிருந்த ஆராதனை முறைமையை நாம் பாடுவோம். பக்கம் 34. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா ஏறுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா ஏறுகிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானம் தாரும்.
ஆண்டவரே, இப்போது உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானமாய் போக விடுகிறேன். பூர ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராய்த்தம் பண்ணின உமது ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான யோகா யோகங்களாய் ஈரோகிற பாடியே. ஆமே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனினவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிபெரித்தும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்பெறாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும், மத பரிசுத்த ஆவியானவரை பரந்தவர்களின் ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, இந்த நாள் ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன், திட்டத்தை கொடுத்திருக்கிறேன், சமாதானத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையும் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போகிறோம். சாமி, ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே நன்றி படையிலாக படைத்த காணிக்கையும் ஆண்டவரே இந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் உம்முடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சாமி, இந்த மாதம் எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய நினைவுகள் உம்முடைய பொறுப்பாதத்திலும் ஒப்புவித்துட்டு நாங்கள் ஆண்டவரை திரும்பிச் செல்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் போகிற போது உம்முடைய பாதுகாப்பை தந்து அரவணைத்து ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நின்ற வண்ணமாகவே பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.